இந்த வீடியோவில் கே ஃபேக்டர் இன்டர்லாக் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் கே ஃபேக்டருக்கான ரிப்போர்ட் ஆட்டோமேஷனில் எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர் இது. ஆட்டோமேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டீலர் லாகின் பண்ணிக்கோங்க. டீலர் லாகின்ல சைன்இன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், இந்த ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணதும் மேலே அதர் ரிப்போர்ட்ஸில் கடைசியில் கே ஃபேக்டர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஓப்பன் டேட் அண்ட் டைம் இருக்கும். இதில் ஓப்பன் டேட் எது கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணதுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டேட் அது எதுவும் பண்ண வேண்டாம். ஆக்ஷனில் கோ கொடுத்துட்டு பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதுதான் கே ஃபேக்டர் ரிப்போர்ட். அடுத்தது இப்படி ஐரிஸ் போர்ட்டலில் இந்த கே ஃபேக்டர் ரிப்போர்ட் என்ட்ரு பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஐரிஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு டீலர் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீலர் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறப்போ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்யூன்னு இருக்கும். மைக்யூ கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஆக்ஷன் மூடாக கிளிக் பண்ணிங்கன்னா கே ஃபேக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எம்பிடி பே நாசில் ஐடி 361 இருக்குங்களா, எம்பிடி பே நாசில் ஐடி இதே ஆர்டரில் இந்த ரிப்போர்ட்லேயும் இருக்கும். இந்த 361 எங்கே இருக்குதுன்னு இதில் கண்டுபிடிச்சி அதுக்கான லேட்டஸ்ட் கே ஃபேக்டர் வேல்யூ லேட்டஸ்ட் டைமில் இதுக்கு கே ஃபேக்டர் வேல்யூ அது இதை அந்த நம்பரை எடுத்து இதில் என்ட்ரு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 361ங்கிறது 3 டைம் வந்திருக்கும். 3மே டிஃப்ரெண்ட் ஒரே டேட்டு பட் டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கும். அதில் லேட்டஸ்ட்டாக வந்த கடைசியாக வந்த கே ஃபேக்டர் வேல்யூவை காப்பி பண்ணி அதில் என்ட்ரு பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் வேல்யூ, இது தேர்ட் வேல்யூ. ஒரே நாசலுக்கு 3 கே ஃபேக்டர் வேல்யூ வந்துடுது. இதில் ரெண்டாவதாக இருக்கிறது தான் லேட்டஸ்ட் வேல்யூ. டைம் பாருங்கள், 13:31, 13:37, 13:36. நீங்கள் 13:37 தான் லேட்டஸ்ட். அந்த வேல்யூ என்ட்ரு பண்ணுங்க. 1.115 கே ஃபேக்டர் வேல்யூ என்ட்ரு பண்ணுங்க. அதே மாதிரி கேலிப்ரேஷன் டேட் வந்து என்ன ஸ்டாம்பிங் பண்ணீங்களோ அந்த டேட் என்ட்ரு பண்ணணும். அது உங்கள் ஸ்டாம்பிங் சர்டிஃபிகேட்லேயும் இருக்குது. ஸ்டாம்பிங் சர்டிஃபிகேட் 21/6/2023 கேலிப்ரேஷன் டேட். அப்புறம் சர்டிஃபிகேட்டுங்கிறது சிவி நம்பர், அது உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். சிவி நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. கே ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்க வேல்யூ தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் என்ட்ரு பண்ண போதும். 4 டிஜிட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 2 டிஜிட் மட்டும் போட்டுங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் வேணால் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்தது சப்மிட் பண்ணிட்டு பேஜ் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் பண்ணீங்க ஸ்டாம்பிங் ஸ்டாம்பிங் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் கிளியர் ஆயிடும். இது